ஆண்டவர் பேசுகிற போது சொல்லுகிறார், சபையை நான் கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆண்டவர் அவனோடு கூட அங்கே பேதுருவிடத்தில் பேசுகிற போது, நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுரு என்று சொன்னால் ஒரு சிறிய கல் என்ற அர்த்தம். நீ பேதுருவாய் இருக்கிறாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சொன்னார், அவர் மேல் சபை கட்டப்படும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, சபையை கிறிஸ்துவே கட்டுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சபையை கட்டுவார், தேவன்தான் வந்து என்ன செய்வாரா, கட்டுவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமா எசேயா 28:16 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, மூலைக்கல்லாய் இருக்கிற கிறிஸ்து. அவர் சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, சபையை கிறிஸ்துதான் கட்டுகிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சபை கிறிஸ்துவாலே கட்டப்படுகிறது. அதை கட்டுகிறதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அவரே மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஏசாயா சொல்லுகிற போது சொல்லுகிறான், அந்த மூலைக்கல் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா பரீட்சிக்கப்பட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அது என்ன செய்யப்பட்டதா, சோதனைகளுக்கூடாக கடந்து போனது. அந்த கல்லை என்ன செய்தாங்களா, டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறான், அடிச்சு பார்த்துருக்கிறான், உடைச்சி பார்த்துருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சொன்னா, அது எப்படிப்பட்டதான், அநேக பாடுகளுக்கூடாய் கடந்து போனார், அநேக உபத்திரவங்களுக்கூடாக கடந்து போனார், காயப்பட்டார், அவமானப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கல் என்ன செய்யப்பட்டதா, பரீட்சிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த கல் எப்படிப்பட்டதா, விலையேற பெற்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு நீங்க விலையே நிர்ணயிக்க முடியாது. ஏன்னு சொன்னா, ராஜாதி ராஜா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவகுமாரன், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன செய்தாரா, உங்களையும் என்னையும் மீட்கும்படி தந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விலையில்லாத, விலை மதிப்பு இல்லாத கர்த்தருக்கு மகிமை. அதெல்லாம் நீங்க இப்படித்தான் இவ்வளவுதான் விலைன்னு என்ன செய்ய முடியாது, நிர்ணயிக்கவே முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். விலையேற பெற்றதும், அது மாத்திரமல்ல, போடப்பட்டிருக்கிறது திட அஸ்திபாரம் உள்ளது. அல்லேலூயா. அந்த கல்லின் மேல் ஒருவன் வீட்டை கட்டுவானானால், அந்த கல்லின் மேல் சபை கட்டப்படுமானால் எதுவும் அதை அசைக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா திட அஸ்திபாரம் உள்ளதான மூலைக்கல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை சொல்லுகிறார், என் சபையை நான் கட்டுவேன், அவரே மூலைக்கல். 1 பேதுரு 2 வாசிக்கிற போது 4வது வசனத்திலிருந்து அங்கே பேதுரு சொல்லுகிற போது சொல்லுகிறார், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவர். பாருங்க, இங்க சொல்லுகிற போது அந்த கல் என்ன செய்யுமா, உயிருள்ள கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது பேசுகிற கல், பரிந்து பேசும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஜீவனுள்ள கல். கர்த்தருக்கு மகிமையாக அவரோடு கூட சேர்ந்து நாம் என்ன செய்யப்படுகிறோமா, ஆவிக்கேற்ற மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு பதிவு செய்கிறார். நல்லா கவனிங்க, தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ளப்பட்டது, விலையேற பெற்றது அந்த கல்லின் மேலே விசுவாசமாய் இருக்கிறவே பதறுகிறது இல்லை. பேதுரு சொல்லுகிறார், அந்த கல்லின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவே வெட்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு மகிமை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை சார்ந்து கொள்ளுகிற போது, நீ அவரை சார்ந்து கொண்டா அந்த கல் எப்படிப்பட்ட கல்லா, உங்களுக்கு விலையேற பெற்ற கல்லா இருக்கும், திட அஸ்திபாரம் உள்ள கல்லா இருக்கும். அதை விசுவாசிக்கிற போது நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, வெட்கப்பட மாட்டீங்க. அதை விசுவாசிக்காதவர்களுக்கு
பேதுரு சொல்லுகிறப்போ தொடர்ந்து கீழே சொல்லுகிறான், மூலைக்கல்லாகி அந்த கல் இடறுகிறதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. ஆண்டவருக்கு மகிமுண்டா. நல்ல கவனிங்க, சபையை தேவன் தான் கட்டுகிறார். அவராலே அன்றி ஒருவரால் என்ன செய்ய முடியாது, சபையை கட்ட முடியாது. அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறது, அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்று இருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் தான் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். ஏன்னா சபை அவருடையது. தேவனுக்கு மகிமுண்டா சொல்லுகிறார், நான் தான் கட்டுவேன்னு சொன்னார். சங்கீதம் 118:22 சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் என்ன செய்யப்பட்டதா, மூலை கல்லாயிற்று. அது நமக்கு எப்படி இருக்கிறதா, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இயேசு பாருங்க, அவர் சொல்லுகிறார், நான் கட்டுவேன் என்று சொன்னால் அவர் கட்டுகிறதை பார்க்கிறோம். அவரால் அன்றி வேறு ஒருவரால் என்ன இல்லையா, ரட்சிப்பு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 4:11-12 வசனங்கள் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார், அவராலே அன்றி. பாருங்க, சபை அவராலே அன்றி என்ன செய்யப்படுகிறதில்லை, வேறு ஒருவராலும் கட்டப்பட முடியாது. அவர் சொல்லுகிறார், நான் தான் சபையை கட்டுகிறேன். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசுகிற போது நிரம்பி வடிகிற ருசியுள்ள திராட்சை ரசத்தை தேவன் அங்கே என்ன செய்கிறாரா, உருவாக்குகிறார். ஒரு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 1000 பேருக்கு மேலே போஷிக்கிறார். இப்படி அநேக அற்புதங்கள். ஏன் சொன்னா, தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில சபை, நீங்க தேவனோடு கூட வருகிற போது அருமையான சாட்சியை கேட்டோம். ஏன் சொன்னா, நீங்க தேவனோடு கூட சரியாய் நடக்கிற போது உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் என்ன செய்வாரா, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவர் பாருங்க மகிமையானவைகளை செய்வார்.